ஆண்டவர் என்னுடைய மனதிலே ஆண்டவர் வைத்தார். அதனால இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கடந்த வாரத்திலே நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து நம்ம தியானித்தோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறதில் அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அவனுடைய உயர்வு, அவனுடைய வெற்றி அவருடைய தாளந்திலேயோ அவருடைய படிப்பின் மூலமாகவோ இல்லை அவருடைய பின்னணியின் மூலமாகவோ இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருவனுடைய வாய் சரியா இருந்தால், அவனுடைய வார்த்தை சரியா இருந்தால், அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அந்த மனுஷன் கண்டிப்பாக எட்டாத உயரத்தை அடைவான். அப்படின்னா வார்த்தையை சரியாய் பயன்படுத்துகிற ஒரு நபர் வளராம இருக்க முடியாது. வார்த்தையை சரியாக உபயோகப்படுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளை உயர்வை அடையாமல் இருக்கவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. நீங்கள் இதை யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்க வேண்டாம். அப்ப 12 வேவுக்காரர்களை தேவனுடைய மனுஷன் அனுப்புகிறார். சோ இந்த 12 பேரும் போய் அவருடைய கண்களுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியத்தை கொண்டு ஜனங்களுக்கு கன்வே பண்றாங்க. ஆனா 10 பேர் நடக்கிற விஷயத்தை அப்படியே பயத்தோட பேசினாங்க. ஆனா 2 பேர் தங்களுடைய வாயினால, இல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நம்ம அந்த தேசத்தை பிடிச்சிருப்போம், இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார்ல, இனி ஆண்டவர் நடத்துறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி 2 பேர் மட்டும் ஜனங்களை உற்சாகப்படுத்துறது மாதிரி பேசினாங்க. ஆனா மெஜாரிட்டி 10 பேர் நெகட்டிவா பேசினதுனால அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் இருதயத்துல சோர்ந்து போய் ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஆண்டவர் அந்த 12 பேர்ல 10 பேர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த வனாந்தரத்துல விழுந்துருவீங்க, உங்க பிரேதங்கள் இந்த வனாந்தரத்துல விழும். ஏன்னா உங்க வாய் சரியில்லை, நீங்க வார்த்தையில சரியான வார்த்தையை பேசல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு ஹோலியானவங்களா இருந்தாலும், நீங்க எவ்வளவு அறிவாளிகளா இருந்தாலும், உங்க வாயினுடைய வார்த்தையை நீங்க சரியா பிரயோகப்படுத்தல அப்படின்னு சொன்னா நீங்க சம்பாதிச்சு வச்சதை நீங்களே அழிச்சிருவீங்க, நீங்க கட்டி வச்சதை நீங்களே இடிச்சிருவீங்க. நீங்க உருவாக்குனது உங்க வாயினாலேயே அது ஒன்றும் இல்லாம போயிடும். அதனால ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய நாவை காத்து கொள்ளக்கூடிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. எல்லாத்தையும் பேசிட்டு மன்னிப்பு கேட்கிறதும், எல்லாத்தையும் பேசிட்டு ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே சாரின்னு சொல்றதும் ஏதோ ஒரு காலத்துல ஆரம்பத்துல நடந்திருக்கலாம். ஆனா நாட்கள் தாண்ட 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 நம்ம எதுல ரொம்ப மெச்சூர்ட் ஆகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, என் வாயின் வார்த்தைகளால. யோபுனுடைய சிநேகிதர்கள் வருகிறார்கள், அவனோட துக்கம் கொண்டாடுறாங்க. நீங்க யோபுனுடைய சிநேகிதராகிய எலிப்பாசு, பில்தாத்து இவங்க எல்லாம் பேசுகிற சாப்டர் நீங்க போய் வாசிச்சிட்டீங்கன்னா அவங்க எந்த விதத்திலும் ஆண்டவர் குறை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அவங்க குற்றப்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு நீ விரோதமா பண்ணியிருப்ப, ஆண்டவர் நியாயம் இல்லாம உன்னை தண்டிப்பாரா அப்படின்னா ஆண்டவரை புகழ்த்தி புகழ்த்தி தான் பேசுவாங்க. ஆனா அந்த கடைசி அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ பேசினது போல இவர்கள் என்னை குறித்து நிதானமாய், அவங்க நிதானமா பேசலப்பா, அவங்க நிதானமா பேசல. அப்போ ஆண்டவர் யோபுனுடைய அவ்வளவு சோதனையிலையும் புகழ்த்தி பேசுற வார்த்தையை கூட நல்லா இல்லாத வார்த்தைன்னு உடனே ஐயோ என்ன புகழ்த்தி தானே பேசினாங்க, அது நல்ல வார்த்தைன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் சொன்ன உடனே யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நம்ம பெருமையா பேசினாலும், நம்ம ஜெபமே பண்ணினாலும், நம்ம ஜெபம் தானே பண்ணணும், நம்ம பெருமையா தானே பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் ரொம்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோபுனுடைய மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும் போது யோபு சொல்றார், இல்ல இல்ல தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யல, தன் உதடுகளினால் பாவம் செய்யல. அப்போ பாவம்ன்றது கையில செய்யறது மட்டும் பாவம் இல்ல, கண்ணுல செய்யறது மட்டும் பாவம் இல்ல, இருதயத்துல செய்யறது மட்டும் பாவம் இல்ல. எதையும் ஆண்டவர் பாவம்னு சொல்றாருன்னா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலையும் என்ன இருக்குன்னா
பாவம்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த சீரியஸ் மெசேஜ் முடியும் போது உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் நீங்கள் என்ன ஆகணும்னா ரொம்ப ஒரு சரியான மனிதர்களாய் மாற்றப்படணும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி என் வாயின் வார்த்தைகளையும் என் இருதயத்தின் தியானத்தையும் உங்க சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சபிக்கிறதுனால் வருகிற 3 விதமான தீமைகளை குறித்து நான் இன்னைக்கு உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகளால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யாரையுமே நம்ம சபிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நம்ம யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? கடைசியில் வரும் பாருங்க, பைபிளுடைய கடைசியில் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே வரும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி ஆகாது. ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரமும் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உவப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாதே. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்கள். இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் இதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னா இந்த சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ யாரையுமே சபியாமலும் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசியை ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ண, ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்களை எனக்காக சபிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறான். உனக்கு நான் வீடு நிறைய ஆஸ்தி தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன், நீ ஒண்ணு மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த ஜனத்தை எனக்காக நீங்க சபிக்கணும். நீ சபிச்சிட்டேன்னா அந்த சாபம் அவங்க தலை மேல போகும், அவ்வளவுதான். அந்த ஜனங்களும் ஒண்ணும் இல்லாம போவாங்க. அப்போ அந்த ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சபிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். கிளம்பின அந்த மனுஷனை அவனுடைய கழுதையை வச்சே ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அந்த கழுதை சுவர்புறமாய் அப்படியே சேர்த்து அவனுடைய காலை அப்படியே தரைச்சிருச்சு. அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிட்டான். அதற்கு பிறகு அந்த கழுதை வாயை திறந்து பேசுது, நான் இவ்வளவு நாள் உன் கூட இருந்தனே, உனக்கு ஏதாவது இப்படி பண்ணியிருக்கிறேனா? அவ்வளவுதான். பட்டயத்தை வச்சுட்டு ஊழியக்காரருக்கு முன்னாடி நின்று இருக்கிறாரு, தூதன் முன்னாடி நின்று இருக்கா, என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு அந்த கழுதை திறந்து பேசுது. அப்போ ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் மற்றவங்களை சபிக்கிறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. கர்த்தர் விரும்பல, கர்த்தர் தடுத்து நிறுத்துறாரு. இது எல்லாத்தையும் மிஞ்சி அந்த ஊழியக்காரன் போய் மேல நின்னுட்டு ஜனங்களை பார்த்து சபிக்கலான்னு வாயை திறக்கும் போது கர்த்தர் அங்கேயும் அனுமதிக்காம அவன் சாபமான வார்த்தையை வெளியில கொண்டு வர்றது வர, ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் திரும்ப பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரையுமே சபிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பல. நம்ம வாயை திறந்து யாரையுமே சபிச்சிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளை சபிச்சிடக்கூடாது, கணவனார சபிச்சிடக்கூடாது, நம்முடைய வேலையை சபிச்சிடக்கூடாது, நம்முடைய வீட்டை சபிச்சிடக்கூடாது. நிறைய பேரு எங்க போனாலும் சாபம் மட்டும்தான் இருக்குது. பாருங்க, ஒரு வீட்டில் தண்ணி வரலைன்னா உடனே அந்த வீட்டை சபிக்கிறது. இப்படிதான் இந்த வீடு நாசமான வீடு, இந்த வீடு மோசமான வீடு, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதை சபிப்பாங்க. ஐயோ நம்ம குடி இருக்கிறதாச்சு, வண்டி ஏதாவது ஒரு நாள் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு பாருங்க, உடனே அந்த வண்டியை மேல நிறைய பேர்
சாபம், கணவனார் மேல சாபம். பிள்ளைகளை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துவாங்க. பிள்ளைகளுக்கு பாடுபடுறது, பிள்ளைகளுக்காக உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாம் எதுக்காகன்னா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம். அந்த பிள்ளைங்க நல்லா வரணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு கோவப்படுத்திட்டாங்கன்னா சிலர் அவ்வளவு சாபத்தை பிள்ளைங்க மேல கொட்டுறாங்க, அவ்வளவு வார்த்தைங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு இந்த ஆராதனையில நீங்க சபிச்ச வார்த்தையை நீங்க கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க சபித்ததற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இனி என்னை எவ்வளவு கோபப்படுத்தினாலும் நான் சபிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு முடிவு எடுங்க. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பிபி அதிகமாகி மண்டையில் இருக்கிற அந்த பிளட் கிளாட்டான ஒரு அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேருமே என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ ஒரு அனாதை மாதிரி இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் என்னுடைய கணவனாரை நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் தான் என் கணவனாரை கொன்னுட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை அவர் கொஞ்சம் குடிப்பாரு ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, இவர் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்வேன்னா, நீ சாக மாட்டியா, உனக்கு என்னைக்கு சாவு வரும். அவர் ஒரு டிரைவரா இருந்தாரு, எத்தனையோ பேருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, உனக்கு ஒரு நாள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். லாரி ஓட்டுறதுக்காக திடீர்னு அதுக்கப்புறம் வேலையை மாத்திட்டு போனாரு. போகும்போது அவருடைய லாரியில நைட்டு தூங்கி அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இப்போ நான் நினைக்கிறேன், நான் அந்த மாதிரி சபிச்சதுனால தான் அப்படி ஆயிருச்சு, நான் இப்படி போய் நான் சபிச்சிட்டேனே அப்படின்னு அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயாரும், ஒவ்வொரு தகப்பனாரும், பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும், உங்க வாழ்க்கையில நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, நீ ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தா, ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உன் வாயிலிருந்து யாரையுமே நீங்க என்ன பண்ண கூடாதாமா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் யாராவது ஒருத்தர் உங்களை சபிக்கிறாங்க, நான் சொல்றேன் அவங்க ஊழியக்காரங்களே இல்ல, அவங்களுடைய சாபத்தை குறித்து நீங்க எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் உங்களுக்கு தங்காது. உங்க எதுக்கு அப்படி எப்படி உங்களை சபிப்பாங்க? கத்துறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். சபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல, சபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளும் அல்ல. நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம மற்றவர்களை எதற்காக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கையை பரலோகத்திற்கு நேராக நீட்டி இப்போ சொல்லுங்க, இனி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்னை திட்டலாம், என்னை அசிங்கப்படுத்தலாம், என்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தலாம், ஆனா என் வாயிலிருந்து இனி சாபமான வார்த்தை, சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, எச்சரிப்பான வார்த்தை வரலாம், அவர்களை கண்டிக்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரலாம், ஆனா இனி நான் சபிக்கிற வார்த்தை, என் மனசெரிஞ்சு சபிக்கிற வார்த்தை, சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க. நிறைய பேர் அதை கேன்சல் பண்ணுங்க. என் பிள்ளைய நான் சபிச்சது தவறுதான் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பாவை நான் சபிச்சது தவறுதான் ஆண்டவரே, என் கணவனாரை என் மனைவியை நான் சபிச்சது தவறுதான் ஆண்டவரே, கோபத்தின் மிகுதியினால நான் அப்படி செஞ்சுட்டேன், சூழ்நிலையினால நான் அப்படி செஞ்சுட்டேன், ஆனா நான் என்ன நிரூபிக்கிறதுக்கு நான் விரும்பல. இன்றைக்கு உம்முடைய இரக்கத்தை நான் தேடுகிறேன், என்னுடைய பிள்ளையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, இனி என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய வாயினால் ஒருவரையும் நான் இனி சபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா.